2 முறையில் சொந்தம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒரு அருமையான குட்டி தம்பி மரக்கடைக்கு சென்று சில மரத்துண்டுகளை வாங்கி வந்து அப்படியே தன்னுடைய கையாலே அதை செதுக்கி ஒரு சிறிய படகாய் அதை உருவேற்படுத்துகிறான். இந்த சின்ன படகை எடுத்துக்கொண்டு அப்படியே கடை வீதிக்கு செல்லுகிறான், கடற்கரைக்கு செல்லுகிறான். எல்லா இடங்களிலும் அதை கையிலே வைத்துக் கொண்டு ஆசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு முறை கடலுக்கு சென்ற அவன் அந்த படகை கடலிலே விட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பெரிய அலை வந்து அந்த படகை அப்படியே உள்ளே இழுத்து சென்று விடுகிறது. ஆசையோடு பல மணி நேரங்கள் காத்திருந்து அழுதவாறு வீட்டிற்கு சென்று விடுகிறான். இப்பொழுது தகப்பனாரிடம் சென்று முறையிடுகிறான். தகப்பனாரோ அவனை ஆற்றி தேற்றுகிறார். ஒரு நாள் தகப்பனாரோடு கடை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிற நேரம் அவன் உருவாக்கின அதே படகு, அவன் ஆசையாய் செய்த அதே படகு அவனுடைய பார்வையிலே பட்டவுடனே அதை எடுக்கும்படியாய் சென்றவுடன் கடைக்காரர் சொல்லுகிறார், இவ்வளவு தொகையை கொடுத்தால் தான் உனக்கு தருவேன் என்று சொல்ல வீட்டிற்கு சென்று ஆசையோடு தான் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாய் கடைக்கு வந்து அதை கடைக்காரரிடம் கொடுத்து அந்த படகை தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறார். இப்பொழுது அந்த படகை பார்த்து சொல்லுகிறார், படகே நீ எனக்கு 2 முறை சொந்தம். நானே உன்னை உருவாக்கினேன். அது மாத்திரம் அல்ல, 2வதாய் விலைக்கரையும் கொடுத்து உன்னை நானே வாங்கி இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:23 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்பதாக. அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் எனக்கு 2 முறை சொந்தம் என்பதாக. ஆண்டவர் ஆசையோடு தம்முடைய சாயலாய் ஆதாம் ஏவாளை இந்த உலகத்திலே படைத்தாரே. அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் இந்த உலகம் சாபத்துக்குள்ளாய் மாறி போனதே. அதை மாற்றி அமைக்கும்படியா இயேசுவே இந்த உலகத்திலே மனிதனானாரே. ஒரு பாலகனாய் இந்த உலகத்திலே பிறந்து ஒரு வாலிபனாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாய் சிலுவைகளை தன்னுடைய ஜீவனை கொடுத்து சொர்க்கலோகத்தை உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு நீ 2 முறை சொந்த மகனே, எனக்கு நீ 2 முறை சொந்த மகளே என்று சொல்லி ஒரு முறை ஆசையோடு நானே உன்னை உருவாக்கினேன், மறுபடியும் விலைக்கரையும் கொடுத்து சிலுவைகளை உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்பதாக இந்த 2 முறை சொந்தம் என்று சொல்லுகிற இயேசுவை முழு இருதயத்தோடு பற்றி பிடிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசுவே, எங்களை உடைய கரத்திலே தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.